ஷே எப்பா ரம்மா சூரியன்பா என்னப்பா என்னமோ கேட்ட படைகள் விறுவிறுப்பாக இருக்காப்பா. படைகள் விறுவிறுப்பாக இருக்குது. இல்லை சாப்பாடு கடவுள் படைகள் கொடுத்த உடனே வீரமாக வெளியே கிளம்பி போவோம். இப்போ தான் மூக்கை தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த மாநில பேர் ஒரு 2 நம்பரை ஓட்டிக்கிட்டு 2 காலை கையை பிளந்துக்கிட்டு போகிறான்ல. இப்போ தான் அவன் வீட்டில் இளவு விழும், சங்கு ஊதி சுடுகாட்டுக்கு போவோம். இப்போ தான் அடி. இப்போ இவ்வளோ நாள் போட்டது கொட்டு மேலே அடிச்சு தலைதான். இதெல்லாம் என்னமோ ஓடுது, ரீல் ஓடுதுன்னு நினச்சான். இப்போ எலே கடவுள் ரீல் விட்டுக்கிட்டு தான்டா இருப்பான். நீ சினிமா போட ரீல் போட்டு உட்காந்து பாக்கியல வீட்டில் உட்காந்து காலை 2 பிளந்து பொண்டாட்டி மாதிரில உட்கார வச்சுட்டு பிளந்து பார்க்கடா முட்டா கூதி. இப்போ தாண்டா அடி விழும், திடீர்னு விடும். பூமியை பாழாக்கும் அந்த முட்டா குயிமனலா. 50 பேரும் பூமியை தான் பாழாக்கி வச்சுருக்கான். கர்றன்னு தேப்பா எலி கடிக்கும். எலி இந்த அணில்கள்லாம் இந்த வயரை கடிக்கும். கர்றன்னு கடிக்கும். இந்த மாநில பல்ல வச்சு என்ன கடிக்கும்? பூமியை கடிக்கும். அப்படியே அம்மாமாரை தூக்கி பின்னாடி இருக்கா 7 சப்த கனி தூக்கி எறியும். எறியல எப்படி இருக்கும்? அப்படியே அவனோட ரத்தம் கடித்த மாதிரியே செதற விடுவாளுங்க. நாக்கை கடிக்கான்ல, பல்ல கடிக்கான். 2 நாக்கை வச்சு பூமியை கடிக்கான். ஏன்டா அவனை படுத்தஞ்சு போகிறதுக்கு எவ்வளோ அவனை மாயிட பேல அவன் டீசெண்டாக நான் இவ்வளோ மாளிகை கட்டியிருக்கேன், என்னையும் பாரு என் மோரை பாருன்னு கவர்மெண்ட் வேலாக்கிறான் ஆட்டுதான். அரசியல்வாதி நான் மில்லு தொழிற்சாலை நான் வீடு வாசல் கட்டுதோம்னு ஆட்டுதான். ஏப்பா 234 எம்எல்ஏ பூரா வீடு பூரா டார்டாராக கட்டிக்கிட்டு அலைதான். டார்டாராக கட்டுதான்ப்பா. நெல்லை மாவட்டத்தில் கட்டுதான், விருதுநகர் மாவட்டத்தில் கட்டுதான், ராஜபாளையத்தில் கட்டுதான், அடுத்தாப்பில் சிலுவத்தூரில் கட்டுதான், அடுத்து அங்கே மதுரை எல்லா சென்னை மெட்ராஸ்லேருந்து எல்லா இடத்த பூரா இந்த எம்எல்ஏ இருக்கும் பூரா டார்டாராக கட்டுதான். கன்னியாகுமரியில் ஒருத்தன் கட்டுதான் டார்டாராக கட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே தூத்துக்குடியில் அதுக்கு மேலே கட்டுதான் ஒரு எம்எல்ஏ. புரியுதா? அடுத்து ராமேஸ்வரத்தில் ஒரு எம்எல்ஏ கட்டுதான். எப்போ கைலாசத்தில் கட்டுதான்ப்பா. இங்கே தலபாபுரம் செட்டியார்பட்டியில் விருதுநகர் மாவட்டத்தில் இவனுக்கு இங்கே 10-20 வீடு கட்டி வாடகை கூட்டிருக்கான். அடுத்தாப்புல வீடு வேறு கெட்டி மல்லாக்க கிடக்கான் எம்எல்ஏ. இந்த எம்எல்ஏ 10 வருஷம் முடிய போகுது. இவன் இதில் என்ன சேட்டையெல்லாம் பண்ணி வச்சுருக்கான். இவனை குடுக்கிற குடுப்பில் தமிழ்நாடு முழுவதும் பூரா சப்த கண்ணி தூக்கி எறியும். இப்போ தான் தூக்கி எறியும். இவன் பல்ல கணச்சிட்டு கிடக்கா. விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் தாலுகாவில் எம்எல்ஏ. இப்போ ராஜபாளையத்தில் வீடு கட்டுதான் பாரு, பயங்கரமாக கட்டுதான்ப்பா. 5 கோடிக்கு போட்டு கட்டுவான். 5 கோடி இவன் சம்பளம் வாங்குறது எவ்வளோ வாங்குதான்? கவர்மெண்ட் வேலாக்குறோம் பூரா சம்பளம் எவ்வளவு? கவர்மெண்ட்டும் தான் நிற்கான், ஈஸ்வரன் நிற்கான். இவனுக்கு சம்பளம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் அமைச்சர்கள் பூரா வாங்குதான், முதலமைச்சர்லேருந்து கீழே. அப்போ இவனுக்கு மேலும் சேர்த்து அடித்து பூரா கொள்ளை அடித்து உட்காந்து நாட்டுதான். பஞ்சாயத்து போட்டில் உட்காந்துருக்கான் நாற்காலி சேரில். அவன் பொண்டாட்டி பிள்ளையோட உட்கார வச்சு அவன் அடித்த பணத்தை பேப்பரை பார்த்தா ஒரு வண்டி, அதில் ஒரு கொடியை தூக்கி வச்சுக்கிட்டான். அடுத்து வீடு மாளிகை கட்டி மேலே கொடியை தூக்கி வைக்கான். அப்போ இவனுக்கு என்ன செய்யணும்? கொட்டை நரம்ப அரசியல்வாதியை உள்ள சிட்டி கிராமத்தில் உள்ளே போய் வானரப்பட அப்படியே சிதற விட்டு அடிப்பான். எல்லாம் ஆதார கார்டில் எல்லாம் கிளியராக இருக்குல்ல. இவன் கட்சியில் இருக்கான் அப்படி தானே பிடி வரும். அப்போ தான் அடி வாங்குவான். என்னப்பா இதே நட்சத்திரத்தை தூக்கி எறிதான் விடிவுக்கு. காலையில் அவன் கரெக்டாக தூக்கி போடுவான். மலைக்கு தூக்கி எறிவான். மழை பெய்யல அடி எப்படி விழும்? டிம்முன்னு பூரா பூமி அதரும். என்னப்பா ராஜபாளையம் மாளிகை கட்டி அப்படி 2 காலை கையை பிளந்து போகிறான்ப்பா எம்எல்ஏ. நம்ம கைலாசத்தில் இடிச்சிட்டு அப்படியே எல்லாம் கூட்டமாக அவன் சொக்காரங்கள், திமுக கட்சிக்காரன் சொக்காரங்கள். புரியுதா இல்லையா? இவனு சொக்காரங்க யார்? எம்எல்ஏ, எம்பி, மந்திரி. எம்பி கூட இப்போ வந்த வேலையே அது பெண்ணு டாக்டர் அவளை கழிச்சு தள்ளு. இவன் யார்? எம்எல்ஏ, கவர்மெண்ட் லாயரு, மந்திரி. இவனே சிவலிங்கம் கொடி விளக்கு இதெல்லாம் வந்துடக்கூடாது, எல்லாம் தட்டி விடு. ஏண்டா உங்கள் ஒப்பம் விட்டு இடம், உங்கள் ஆத்தா விட்டு இடம் மிச்சடா. ஏண்டா கணக்கு போட்ட கணக்கு இன்னும் ஓட்டி உட்காந்து ஆட்டினானா அப்போ எவ்வளோ திறமையாக உட்காந்துக்கிட்டு இருக்கான் கவர்மெண்ட் லாயரு. அத்தனை சிக்கலில் உள்ள கிடக்கு. எல்லாம் நம்ம தரப்பு வழக்கறிஞர்கிட்ட எல்லா கணக்கும் நம்ம கொடுத்தாச்சு. இவன் தப்பு செஞ்சு வச்சுருக்கான். இவன் ஆத்தா விட்டு அப்பா விட்டு இடம்ல இதில் கணக்கு எடுக்க விடுவான் வானரப்பட இராணுவம். இந்த கைலாசத்தினுடைய கணக்கு இழந்துட கொண்டான். சிவன் கோயில் ஆலயத்தை எடுக்கல அப்படியே நச்சு போடுவான். யார் பேரில் இருக்குது, யார் இடத்துல இருக்குது, அதுதான் உட்காந்துருக்காரு. அதுதான் மறைக்கிறதுக்கு அடிக்கான்ப்பா. கோயில் ஆலயம், சிவன் கோயில் ஆலயம் எங்கெங்கே இருக்கோ இத்தனை ஏக்கர்னு இவன் வச்சுருக்கான். தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு இதுதான் ஜமீன் கணக்கு. இது பூரா விவசாயம் தான் இருக்கும் உள்ள. இவன் பூரா கட்டுக்குத்து எழுத இவன் அரசியல்வாதி பூரா பட்டா போட்டு பவர் பட்டா அடித்து
துவக்கி நச்சு போடுவான் நச்சு. தேவதானத்தில் பூரா அங்கே பார்த்தா சிவன் கோயிலில் பூரா பூரா அங்கே பூரா விற்பனைக்கு ஓடுது, பூரா விவசாயத்தை பூரா. இது நீதிமன்றத்தில் பார்க்கலையா? குடுக்கிற குடுப்பு இராணுவத்தை வச்சு எடுக்கணும், ஒவ்வொருத்தரும் தூக்கி போட்டு ஏற்று போடுவான். புரிஞ்சுக்கோ, விவசாயத்தை அழிச்சிருந்தா என் பட்டா போட்டு பவர் போட்டு அங்கங்கே அந்த எல்லாம் தோண்டி எடுக்கல. பத்திரப்பதிவு உள்ளவனுக்கு சார்பாளருக்கு அந்த என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர் தான் வரும். இதுக்கு தான் உட்காந்துருக்கான் விற்பனைக்கு. என்னப்பா ராஜபாளையம் கட்டிட்டு இருக்க? அவன் மாளிகையை கட்டி காலை கையை தோளில் தூக்கி போட்டு போகிறான். ஒரு எம்எல்ஏ 234 எம்எல்ஏ மந்திரி முதலமைச்சர் எல்லாம் இதெல்லாம் கிடக்கான். அப்போ என்ன கூத்தடிப்பான் அந்த பேப்பரை வச்சு? இப்போ குடுக்கிற குடுப்பில் கொடுத்து தூக்கி ஏப்பா டெல்லியிலேருந்து ஒரே அச்சடித்த பேப்பர் தமிழ்நாட்டுக்காரன் இந்த 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 போய் மோசமானவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் கணக்கு கொடுக்கான், நான் 11 லட்சம் கோடி கொடுத்துருக்கேன், என்ன செஞ்சான் அப்படின்னு. அப்போ இது எப்படி எப்படி மெலா இருக்குது? இந்த மெலாவை தான் இப்போ தமிழ்நாடுக்குள்ளே பூரா சப்த கண்ணியை பூரா இந்த கருப்பு சேப்பு கொடியை தூக்கிட்டு போகிறான். வண்டி 4 வீலர் 2 வீலர் அவன் வீட்டில் வச்சுக்கணும், தூக்கி எறியும். இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம்.